என்னமோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சார். எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரிச்சார். அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. ஆனா இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு. நேற்றைய தினம் 29வது கூட்டம் கூட்டிருக்காங்க காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழக அரசு கேட்குது, 3 டிஎம்சி தண்ணி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ஏற்கனவே வழங்க வேண்டிய தண்ணீர் அதிக அளவில் இருக்குது, ஆனாலும் 3 டிஎம்சி தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார். ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது சொல்லு. நாங்கள் பெற்று தந்த தீர்ப்பை உங்களால் அமல்படுத்த முடியாத அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது பெற்று தந்த தீர்ப்பை கூட உங்களால் அமல்படுத்த முடியவில்லை என்றால் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது மட்டுமல்ல, இந்த 2023 ஜூன் மாதம் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்தார். அங்க வந்து ஜூன் மாதம் குறித்த நேரத்தில் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்காக தண்ணீர் திறந்து விடுவதாக பத்திரிகையில் அறிவிச்சிட்டு மேட்டூர் வந்து அங்க வீரவசனம் பேசுறார். நானும் டெல்டாக்காரன், பரவாயில்ல, சந்தோஷமா, பரவாயில்ல, டெல்டாக்காரன் சொல்றாரு, மெட்ராஸ்ல இருந்துட்டு டெல்டாக்காரன் சொல்றாரு அப்படின்னு நான் கூட நினைச்சோம். அப்படி நினைச்சு மேட்டூர்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார். விவசாயிகளும் ஆகா, முதலமைச்சர் திரு ஸ்டாலினே நேரடியாக போய் குறுவை சாகுபடி நெல்லுக்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறந்து விட்டார் என்று மகிழ்ச்சியோடு 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சாங்க. என்னாச்சு? 45 நாள் கழிச்சு மேட்டூர்ல தண்ணி இல்ல, அணையில தண்ணி இல்ல. அப்ப டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடி எல்லாம் காய ஆரம்பிச்சிட்டது. அந்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியுடைய 2வது மாநாடு பெங்களூரில் நடக்குது. அந்த பெங்களூர் கூட்டத்தில் திரு ஸ்டாலின் கலந்து கொள்ள போறார். இங்கே டெல்டா பாசன விவசாயிகள் சாகுபடி செய்த அந்த குறுவை சாகுபடி பயிர் காய்ந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் மாநில அரசு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் பெங்களூர் சொல்றார், அங்கேயாவது நீங்கள் அந்த கூட்டத்தில் கலப்பதற்கு முன்பு அவரை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் சால்வை அணித்து திரு ஸ்டாலினை வரவேற்கிறார். அதோட கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா அம்மையா அவர்கள் கலந்துக்கிறாங்க, திரு ராகுல் காந்தி கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசி இருந்தா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. எங்களுடைய விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் என்னுடைய பேச்சை நம்பி, நான் அறிவித்த அறிவிப்பை நம்பி டெல்டாவில் 5 லட்சம் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள். காய்ந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் இல்லாமல். நீங்கள் ஒரு 10 டிஎம்சி தண்ணி எங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரிலிருந்து 10 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டா இந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்படும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தால் உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், அந்த குறுவை சாகுபடி காப்பாற்றப்பட்டிருக்கும். செய்தீர்களா? இல்லையே. இதே கெஜ்ரிவேல் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்றார் முதலமைச்சரா. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை ஏற்றா
நான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டது. அப்படி தில்லு திராணி நம்முடைய முதலமைச்சர் இருந்தா தானே விவசாயிகள் மீது அக்கறை இல்ல, இந்த நாட்டின் மீது அக்கறை இல்ல. ஆக இந்த குறுவை சாகுபடி 3 லட்சம் ஏக்கர் காய்ந்து போய் தீந்து போய் சேதமடைஞ்சு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. ஆனா அதிமுக அரசு இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்வோம். அதுவும் செய்யல. தமிழ்நாடு அரசு குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்யல. அதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்திலிருந்து நிவாரண தொகை கிடைக்கல. அப்படி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செஞ்சிருந்தா ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைச்சிருக்கு விவசாயிகளுக்கு. அதிமுக ஆட்சி இருக்கும் போது ஒரு ஹெக்டருக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது 84,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது 84,000 விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம். அதோட விவசாயிகளுக்கு மாநில நிதியிலிருந்து 20,000 ரூபாய் ஒவ்வொரு ஹெக்டருக்கு கொடுத்தோம். அதே இப்பொழுது திமுக அரசு குறுவை சாகுபடி செய்துள்ள அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 13,500 நீங்க கொடுத்தீங்க. STRF இருந்து மாநில பேரிடர் நிவாரணத்திலிருந்து 13,500 தான் கொடுத்தீங்க. அதுவும் மத்திய அரசு இன்றைக்கு NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்குது. அதுலயும் குறைச்சு தான் நீங்க கொடுக்கறீங்க. அப்படின்னா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு என்பதை நிரூபணமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேகதாது அணை இங்கே இதே இடத்துல நம்ம கூட்டம் போட்டு பேசணும். இந்த திடல்ல தான் கூட்டம் போட்டு திலகர திடல்ல தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தினோம். நம்முடைய உணர்வுகளை மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்தோம். மேகதாது அணை கட்டுவேன் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த திமுக அரசு வாய் பத்தி மௌனமா இருக்குது. ஏன்னா இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரம் வேணும்ல, அதுக்காக துடிக்கிறார். அது வரப்போறதில்ல, அது வேற விஷயம். ஜெயிக்க போறதில்ல, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆங்காங்கே பேசி வருகிறார். ஏன்னா இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க, கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. இதை மறைப்பதற்கு இந்தியா கூட்டணி என்ற பெயரை போர்வையை போர்த்தி கொண்டு இன்னைக்கு ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். இன்றைக்கு மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். தண்ணீர் இல்லாம போயிரும். அதை கூட இந்த அரசு சரியாக கவனம் செலுத்தாமல் வேடிக்கை பார்க்கின்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு திமுக அரசு. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுகிற திட்டமாகவும் சரி, தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகிற திட்டமாகவும் சரி, எதிர்த்து முதல் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மேட்டூரில் திறக்கப்படுகின்ற தண்ணீர் கடலிலே கலக்கின்ற வரை நன்னீராக இருக்க என்பதற்காக நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 14,000 கோடியில பிரதமர்கிட்ட வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை 2 அவை கூட்டுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார்.